ஒருத்தருடைய ஜாதகத்தில் 12ஆம் பாவத்தை பார்க்கும்போது, ஆனால் 12ஆம் பாவம் வந்து ஒருத்தருக்கு வந்து வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டுக்கு போகக்கூடிய தன்மை எல்லாமே சொல்லக்கூடியது, ஊர் சுற்றுறது எல்லாமே சொல்லக்கூடியது. 12ஆம் பாவத்தில் உள்ள அந்த இடத்த வந்து ஒருத்தருக்கு அதிகமாக இருக்குது, கிரகங்கள் அதிகமாக இருக்குது. ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து இரவு தூக்கத்தை மேற்கொள்ள மாட்டாங்க. நீங்கள் இந்த ஊரில் பறக்க வேண்டியது கிடையாது, வெளியில் போய் பறக்க வேண்டியது. ஏன்னா இங்கே இரவுன்னு இருக்கும்போது அங்கே பகலில் இருக்கும். அப்போ உங்கள் ஜாதகம் வெளிநாட்டில் போய் பார்த்தா பகலில் வேலை செய்யக்கூடிய வேலைகளை நீங்கள் செய்வீங்க. இந்த மாதிரி சந்திரன் ராகு, இந்த மாதிரி 12ஆம் பாவத்துக்குள்ளது சனி சந்திர ராகு இவங்கெல்லாம் இருக்கும்போது இவங்க வந்து தன் உள்ளூரில் உட்கார்ந்து அவங்களால குப்பை கொட்ட முடியாது. 12, 4 சந்திரன் சனி ராகு இதெல்லாம் சேர்க்கைகள் இருந்தால் இவங்க வந்து உள்ளூருக்குள்ள உட்கார்ந்து வேலை செய்ய முடியாது. கண்டிப்பாக அவங்க வெளியில போயே ஆகணும். இந்த வெளியில போனாதான் அவங்க பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இவங்களுக்கு என்ன, பந்த பாசத்துக்குள்ளேயே சிக்கிக்கிட்டே ஓடுவாங்க. ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம எல்லாருக்குமே ஜாதகம் எழுதுறது எதுக்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிறந்த தேதி காலம் எல்லாத்தையும் நோட் பண்ணி ஜாதகம் எழுதுனா அதை பார்க்கும்போது ஒரு திசை நடக்கும்பொழுது, ஒரு பெயர்ச்சி நடக்கும்பொழுது நம்மளுடைய சொந்த ஜாதகம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அந்த பலன்கள் வந்து நமக்கு கெடு பலன்களாக இல்லாமல் நல்ல பலன்களாக கிடைக்கும்ன்றதுக்கு முன்கூட்டியே ஒரு மேப் மாதிரி வச்சுக்கிட்டு அதை வச்சு நம்ம கரெக்டாக செயல்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுனால தான். ஆனால் நம்ம ஜாதகம் தானே, நாம் இந்த ஊரில் இருக்கும்பொழுது ஒரு விதமாகவும் வெளிநாட்டுக்கு போனால் அதெல்லாம் ஒன்று பார்க்க வேணாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எப்படிங்க? நம்ம ஊரில் நம்மளோட ஜாதகம் எப்படி செயல்படுதோ அப்படி நம்ம வெளிநாட்டுக்கு போனாலும் செயல்படணும். ஏன் மாறுபாடு அது? இது ஏன் இங்கே இருக்கிறது இங்கே செயல்படுறது அங்கே செயல்படுறது இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைய கேள்வி. இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்காங்க சித்தயோகி சிவதாசன் ரவி அவர்களுடைய மனைவியும் ஆன்மீக ஜோதிடர், நாடி ஜோதிடர், வாஸ்து நிபுணர், சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸினுடைய நிறுவனர் ஜெயந்தி ரவிமா. வாங்க அம்மாவை சந்திக்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. அம்மா, மிக முக்கியமான ஒரு கேள்வி இது. ஏன்னா ரொம்ப நாளாக இது ஒரு உறுத்தலை கொடுக்குது. கிரகங்கள் என்னமோ வான்வெளியில் அதே மாதிரி அதே பொசிஷனில் தான் இருக்கும், அதே மாதிரி தான் நம்மளுடைய ஜாதகத்திலையும் அதே பொசிஷனில் இருக்குது. அது எப்படி ஒரு ஜாதக அமைப்பு நம்ம ஊரில் இருக்கும்பொழுது, குறிப்பாக என் ஜாதகமே இங்கே இருக்கும்போது எனக்கு சரியாக வந்து இந்த கிரகங்கள் அமைப்பில் இந்த விஷயங்கள் நடக்கும்னா அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறதும், ஒரு சில விதிவிலக்கா நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கன்னா இது பலிக்காதுன்னு சொல்கிறதும், இது எப்படி ஏற்றுக்கிறது நாம்? அதாவது நம்ம வந்து லாட்டிடியூட் லாஞ்சிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க, அச்சரேகைகள். அது வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் மேலே இருக்கிறது ஓகே, அந்த கிரகங்கள் நம்ம நகர்வுகள் நம்ம பிறக்கும்போது என்ன நகர்வுகளோ அதுதான். ஆனால் அதை வந்து என்னென்னா நம்ம பூமியில் விழும் அந்த சூரியனுடைய ரேகை, அச்சரேகை, அந்த ரேகைகள் வைத்து நம்மளுடைய அந்த கால அளவுகளை நிர்ணயம் பண்ணி நம்மளுக்கு லக்னங்களை கணிக்கிறோம். ஓகேங்களா? அந்த கணிக்கும் போது நம்மளுக்கு வந்து நம்மளுடைய குணநலங்கள் மாறுபடுது. இந்த இடத்தில் இந்த செடியை வைத்தால் இப்படி தான் வளரும். இதே செடியை வந்து நான் வந்து ஒரு ஊட்டியில் வளர்க்க வேண்டிய ஒரு செடியை கொண்டு நான் சென்னையில் வளர்த்தேன்னா வளராது. அந்த பூவுடைய வீரியம் வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போங்கும்போது அந்த தட்பவெட்ப நிலைக்கு தக்கன ஒரு உயிர் தோன்றுதல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அது வளரும்போது அதோடைய வேல்யூ வேறு. இதே இது வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் 12ஆம் பாவத்தை பார்க்கும்போது, ஆனால் 12ஆம் பாவம் வந்து ஒருத்தருக்கு வந்து வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டுக்கு போகக்கூடிய தன்மை எல்லாமே சொல்லக்கூடியது, ஊர் சுற்றுறது எல்லாமே சொல்லக்கூடியது. இப்போ வந்து அந்த 12ஆம் பாவத்தில் உள்ள அந்த இடத்த வந்து ஒருத்தருக்கு அதிகமாக இருக்குது, கிரகங்கள் அதிகமாக இருக்குது. ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து இரவு தூக்கத்தை மேற்கொள்ள மாட்டாங்க. ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலும் இரவு தூக்கத்தை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. இரவு தூங்க முடியாது. தூங்கணும்னு நினைச்சா கூட ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கூட தூங்க முடியாத மாதிரி எஃபெக்ட் ஆகும். அப்போ இது வந்து என்னன்னா, இப்போ நான் சொல்வேன், நீங்கள் இந்த ஊரில் பறக்க வேண்டியது கிடையாது, வெளியில போய் பறக்க வேண்டியது. ஏன்னா இங்கே இரவுன்னு இருக்கும்போது அங்கே பகல்ல இருக்கும். அப்போ உங்க ஜாதகம் வெளிநாட்டில் போய் பார்த்தா பகல்ல வேலை செய்யக்கூடிய வேலைகளை நீங்க செய்வீங்க. அதனால நீங்க வெளிநாட்டுக்கு போயிருங்க, அங்கே வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி சந்திரன் ராகு, இந்த மாதிரி 12ஆம் பாவத்துக்குள்ளது சனி சந்திர ராகு இவங்கெல்லாம் இருக்கும்போது இவங்க வந்து தன் உள்ளூரில் உட்கார்ந்து அவங்களால குப்பை கொட்ட முடியாது. ஓகே, அதாவது 12வது இடத்துல சந்திரன் ராகு இல்ல 12ஆம் இடத்துல கிரகங்கள் இருந்தாலும் அல்லது சனி ராகு சனி சந்திரன் ராகு சேர்க்கைகள் இருந்தாலோ இவங்க வந்து உள்ளூர்ல வாழ முடியாது. சந்திரங்கிறது அம்மா பிறந்த வீட்டை குறிப்பதாக இருக்கும். அந்த இடத்துல மூவ்மெண்ட் கொடுக்கணும். 4ஆம் பாவத்தில் ராகு இருந்தாலும் மூவ்மெண்ட் கொடுத்துருவாங்க.
ஓகே. 4ஆம் வீட்டில் லக்னத்திலேருந்து 4ஆம் வீட்டில் ராகு இருந்தாலும் இவங்க உள்ளூரில் வாழ முடியாது, வெளியூரில் தான் போய் வாழணும். அதாவது தன் தாய் வீட்டு பிறந்த வீட்டிலிருந்து நகரணும். அப்படி நகர்ந்தால் தான் முன்னேற்றம் அடைய முடியும். இந்த சந்திரங்கிறது நம்மளுக்கு இரவு நேரத்தில் தானே வரும். நிலா வந்து இரவு நேரத்தில் தான் நம்மளுக்கு தூக்கம் வரும். அப்போ இவங்களுக்கு அந்த இரவு நேர வேலைகளை மாற்றி அமைக்கும் போது, ஒரு ஊர் விட்டு ஊர் மாறும்போது அவங்களுக்கு தன்னால் எல்லா விஷயமும் சேஞ்சஸ் ஆகும். சூப்பர். அதனால தான் நம்ம ஜாதக கட்டத்தில் பார்க்கும்போது நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மாறுதல் வரும். நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா சோம்பேறியாக ஒன்றுத்துக்காகாத மாதிரி இருப்பீங்க. ஓகே, அதுதான் காரணம். மற்றபடி ஜாதகம்லாம் மாற போறது இல்லை. வெளிநாட்டுக்கு போனாலும் அதே ஜாதகம் தான், அதே கிரகம் தான். ஏன்னா உங்களுக்கு இந்த ஊருடைய அட்மாஸ்பியர், இந்த ஊருடைய தட்பவெப்பநிலை, இந்த ஊரினுடைய உணவுகள், இந்த ஊரினுடைய மக்கள் இதெல்லாம் உங்களுக்கு சூட்டபிள் ஆகாது. ஓகே. உங்களுடைய உயிரின் துவக்கம் எப்படி நம்மளுடைய ஊட்டி ரோஸா வந்து இங்கே வராது அப்படிங்கிற மாதிரி உங்கள் உயிரின் துவக்கம் இங்கே பிறக்கிறது மட்டும்தான் இங்கே விதியாக இருந்தாலும் நீங்கள் வேற ஊரில் போய் தான் நீங்கள் செட்டில் ஆகணும்னு இருக்கும். சும்மா இங்கே வந்தாலே உங்களுக்கு நெகட்டிவாக எல்லாரும் உங்களை திட்டுறது. அது நான் பார்த்துருக்கேம்மா. என்னோட யூஎஸ் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் ஆசைப்பட்டு இங்கே வருவாங்க, வந்துட்டு தேவையில்லாம வந்து ஒரு சண்டை சச்சரவு, ஏண்டா இந்தியாவுக்கு வந்தன்ற மாதிரி போவாங்க. இப்ப புரியுது நீங்க சொல்றதோட காரணம். அப்ப அவங்களுக்கு எல்லாமே 12ஆம் பாவத்துல 12, 4 சந்திரன், சனி, ராகு இதெல்லாம் சேர்க்கைகள் இருந்தா இவங்க வந்து உள்ளூருக்குள்ள உட்கார்ந்து வேலை செய்ய முடியாது. கண்டிப்பாக அவங்க வெளியில போயே ஆகணும். இந்த வெளியில போனாதான் அவங்க பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இவங்களுக்கு என்ன பந்த பாசத்துக்குள்ளேயே சிக்கிக்கிட்டே ஓடுவாங்க. ஓ இந்த அந்த பாசத்தை போய் தொட்டுறலாம், அவங்கள போய் நம்ம பேசலாம், அப்படி அந்த ஒரு ஆசைகள் அவங்களுக்கு உருவாகிட்டே இருக்கும். ஆனால் அங்க போய் வேலையை விட்டுட்டு போனா கூட நீங்க அங்க போய் உட்கார்ந்து சும்மா வீட்டில் உட்கார்ற மாதிரி உங்களை சோம்பேறின்னு சொல்லுவாங்க. இதே வெளிநாட்டில் இருக்கும்போது உங்களை புகழ்ந்து பேசியிருப்பாங்க. நீங்க இங்க வந்து உட்கார்ந்தோன்னா உங்களுக்கு சோம்பேறி, இவன் ஒன்றுத்துக்கு ஆக மாட்டான், அங்க வெளிநாட்டில் என்ன வேலை பார்த்தானோ தெரியல அப்படி சொல்லிட்டு ஒரு அவங்கள வந்து டோட்டலாக அப்படி மாற்றி பேசிடுவாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஊர் செட் ஆகலை, அந்த ஊருக்குள்ள இது வந்து வேல்யூ கிடையாது. இந்த ஜாதக அமைப்பு இந்த சொந்த ஊருக்கு வேல்யூ கொடுக்குற அமைப்பு கிடையாது. உங்களுடைய வேல்யூ வந்து எந்த இடத்துல அழகாக பூக்கக்கூடிய பூவாக இருப்பீங்கன்னா வெளிநாட்டில் பூக்க, அந்த மண் வளத்திலும் அங்கே உள்ள அட்மாஸ்பியர் தான் உங்க உயிரின் துவக்கம் இருந்திருக்கும். இப்போ நம்ம வெளிநாடுன்னு பொதுவாக சொல்கிறோம். இப்போ ஒரு சில ஜாதக அமைப்பை பொறுத்த வரைக்கும் சில மூமெண்ட் கொடுத்தாலே போதும். அதாவது ஒருவேளை ஒரு மதுரையில் பிறந்திருக்காங்க, அவங்க போயிட்டு ஒரு திருச்சியில் வேலை பார்த்தா அந்த ஒரு சின்ன மூமெண்ட்டே அவங்களுக்கு வித்தியாசத்தை கொடுக்குமா? இல்லைன்னா வெளி நாடுங்கிறதுக்கு பதில் வெளி மாநிலம் ஒரு கேரளாவோ ஒரு கர்நாடகாவோ இல்லை ஹைதராபாத்தோ போனாக்க அவங்களுக்கு அந்த மூமெண்ட்டை கொடுக்குமா? இல்லை கம்பல்சரி வெளிநாடு போனாதான் அதற்கான ஒர்த்தாக இருக்குமா? அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக வந்து 4ஆம் வீட்டுக்குள்ள அதிபதி 12ல் போய் இருந்தாலோ, இல்லாட்டா 4ஆம் வீட்டில் ராகு இருந்தாலோ, இல்லாட்டா சந்திர சனி ராகுகள் இருந்தாலோ, இல்லாட்டா 12ஆம் வீட்டு அதிபதி வந்து ராகு பிடியில் மாட்டினாலும் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய தன்மையாக தான் மாறும். ஓகேங்களா? அதே இது 4ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்லேயோ இல்லாட்டா 4ஆம் வீட்டு அதிபதியில் ராகுடைய பிடியில் 9ஆம் வீட்டில் இருக்கிறதோ, இல்லாட்டா கிட்ட நெருக்கத்தில் இருக்க மாதிரி இருந்தால் இது வந்து ஜஸ்ட் உள்ளூருக்குள்ளேயே மாறுற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன ஷிஃப்ட் ஓவர் இருந்துகிட்டே இருக்கும், அவ்வளோதான். இது வந்து அதாவது 12ல் போய் தங்காமல் வேற ஒரு 9 இல்லாட்டா 5ஆம் வீட்டில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா உள்ளூருக்குள்ளே சுற்றுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே சுற்றுற மாதிரி கூட இருக்கலாம், இல்லாட்டா நீங்கள் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகலாம். ஆனால் கடல் கடந்து போகக்கூடிய யோகம் இருக்காது. அப்படி ஆனால் அந்த மூமெண்ட் கொடுத்தாதான் அந்த ஜாதகருக்கு நல்லதுன்றதே நீங்கள் சொல்லி தான் எனக்கு வந்து கிளியர் ஆகுது. ஏன்னா நம்ம அடிக்கடி பேசுறது உண்டு, ஏன்னா வெளிநாடு போயிடுங்க அப்படின்னு சில பேர் சொல்லும்பொழுது அது எப்படி ஒரே ஜாதக அமைப்பு வெளிநாட்டுக்கு போனால் மாறும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் ஒரே ஜாதகம் தான், ஒரே அமைப்பு தான், ஆனால் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான காரணம் என்ன, அந்த சேர்க்கை என்ன அப்படிங்கிறத அற்புதமாக சொன்னீங்கம்மா. இப்போ ஒருவேளை அவங்க போகலைன்னா என்ன நடக்கும்? ஏன்னா ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் சிலரை நகரவே விடாது இல்லையா? போகலைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா உறவுகளில் அவமானங்கள் படுத்தப்படுவாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ள வந்து எது இடத்துல மதிப்பில்லாத தன்மைகள், பேரண்ட்ஸே மதிக்காத மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி தன்மைகள் அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே தான் அவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னா, அதாவது 12ல் ராகு இருந்தாலும் வெளிநாட்டுக்கு ஓடிடும், வெளிநாட்டில் கடல் கடந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பேரண்ட்ஸுடைய இதுவும் அவங்களுக்கு ரொம்ப இதாக அஃபெக்ட் ஆகும். வேலைகள் சரியாக கிடைக்காமல் வேலையை வந்து மாற்றி வேலையை மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி, வருமான பெருக்கம் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு அப்படியே ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்கும்.
அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகாமல் இருக்கிறதுக்கு பேசாமல் வெளிநாடு போயிட்டு கொஞ்சம் ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருந்து நம்ம பேரண்ட்ஸையும் சந்தோஷமாக வச்சுக்கலாம், நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக அமைச்சிக்கலாம். சூப்பர்மா. ஏன்னா ஒரு மிக தெளிவான ஒரு விளக்கம் நம்ம நேயர்களுக்காகவே கொடுத்துருக்கீங்க. ஏன்னா ஜாதக அமைப்புங்கிறது ஒன்று தான். ஆனால் ஏன் வந்து ஜோதிடர்கள் நீ வெளிநாட்டுக்கு போயிடு, வெளியூருக்கு போயிடு, ஒரு சின்ன மூமெண்ட் கொடுத்துடு, உனக்கு இது ஒன்றும் செய்யாது, நல்ல தகவல் இதை முக்கியமாக நம்ம பல நேரங்களில் இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் வரும் பாருங்கள், அந்த மாதிரி சமயங்களில் பல பேர் சொல்கிறத நான் வந்து கேள்விப்பட்டது உண்டு. இந்த ஜாதக அமைப்பு இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த கம்பெனியை விட்டு வேறு கம்பெனி மாறிடுங்கன்னு சொல்லுவாங்க. அது எப்படி மாறும்? அப்படி அந்த வாழ்க்கை தரம் மாறலாம், ஆனால் அது எப்படி உடனே அந்த பிரச்சனை தீரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் இதுவே ஒரு பரிகாரம் தான் அப்படிங்கிறத அழகாக நம்ம நேயர்களுக்காக புரிய வச்சுருக்கீங்க. நேயர்கள் சார்பாகவும் ஆன்மீக உலக சார்பாகவும் ரொம்ப நன்றிம்மா. நன்றி.